சொல்லல, திருக்குறான்ல இந்த சருத்து இருக்கு. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலம் தர இலல் மலை மின்பனி இஸ்ராயில், சூரத்துல் பக்ராவுல இருக்கு. பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் மின்பாதி மூசா, மூசா நபிக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் தோன்றினார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூசா நபிக்கு பின்னாடி பனி இஸ்ராயில்கள்ல இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தோன்றியது. அந்த கூட்டத்துக்கு ஒரு நபி இருந்தார். மூசா நபி இல்ல, மூசா நபி மூத்தா போயிட்டார். மூசா நபிக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் வேற ஒரு நபியை அனுப்பி வச்சான். அந்த நபி போய் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரச்சாரம் பண்ணவன என்ன பண்ணாங்க கேட்டா, அங்க உள்ள எதிரிகள் எல்லாம் இவருடைய பிரச்சாரம் பிடிக்காம இந்த நபியையும் அவரோடு இருந்த மக்களையும் ஊரை விட்டு வெட்டி விட்டாங்க. சொத்து பத்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு ஓடுங்களான்னு வெட்டி விட்டாங்க. யாரு? மூசா நபிக்கு பிந்தி வந்த அந்த நபியையும் அந்த நபியுடைய சமுதாயத்தையும் ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. விரட்டி தெருவில் நிக்கிறாங்க. ஹிஜ்ரத்து பண்ணியாச்சு, நாட்டை விட்டு போயாச்சு. போன உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நபிட்ட போய் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? இது காலூலி நபி இல்லகும், குர்ஆன் வசனம். தங்கள் நபியிடத்திலே அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? இப்அஸ்லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு மன்னரை, ராஜாவை நீங்கள் நியமியுங்கள். இதான் பாயிண்ட். நபிகிட்ட போய் கேட்கிறாங்க, நபியே நாங்க வீடு வாசலை விட்டு விரட்டப்பட்டுட்டோம், விரட்டப்பட்டு அனாதைய நிக்கிறோம், சொத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, இப்ப எங்களுக்கு நாங்க யுத்தம் செய்யணும். பறிச்சுக்கிட்டாங்க, நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க யுத்தம் செய்யணும்னு கேட்கறாங்க. யாரு? அந்த நபியுடைய சமுதாயம். அப்ப கேட்கும்போது எப்படி கேட்கறாங்க என்று கேட்டா, யுத்தம் செய்ய வேண்டும், இபாசலனா மலிக்கன், எங்களுக்கு ஒரு ராஜாவை நியமியுங்க அப்படின்னு கேட்கறாங்க. யுத்தம் செய்யறவங்க யுத்தம் செய்ய வேண்டிய நபி தான் இருக்கிறார்ல, அவர் தலைமையில போய் யுத்தம் செய்ய வேண்டியதானே. அவங்கள என்னன்னு கேட்கறாங்க? யுத்தம் செய்யறதா இருந்தா மலிக்கு வேண்டும், ராஜா வேண்டும், அரசன் வேண்டும், அதாவது கவர்மெண்ட் வேண்டும். ராஜா அரசன் எப்ப சொல்லுவீங்க? நம்ம ஊர்ல ஒரு ஆளுக்கு ராஜான்னு பேர் வச்சா ராஜா ஆயிருவாரா? ஆயிர மாட்டாரு. அல்ல பஞ்சாயத்து போட்டு தலைவர் மாறுபூர் கருகி வந்து ராஜா ஆயிருவாரா, மன்னர் ஆயிருவாரா? ஆக மாட்டாரு. ராஜாங்கிற வார்த்தை, மன்னர்ங்கிற வார்த்தை யாருக்கு சொல்ல முடியும்? அதிகாரம், நாடு, இது எங்க நாடு, இந்த நாட்டுக்கு நான் தான் தலைவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாதான் ராஜாவாவாரு. அந்த மக்கள் கேட்கிறாங்க, எங்களை ஊட விட்டு வரட்டி விட்டாங்க, உன்னையும் சேர்த்து வச்சு விட்டாங்க, நாங்க யுத்தம் செய்யணும், யுத்தம் செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நபியே நீ இருக்கிற எங்களுக்கு தலைமை ஏத்துவான்னு அவங்க கேட்கல. ராஜா கவர்மெண்ட் உண்டாக்கி இது தனி நாடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, வெளியே வந்து நிக்கிறோம்ல அனாதைய தெருவுல, இது எங்க நாடு, இது எங்க ராஜ்யம் என்று டிக்ளேர் பண்ணு, ஒரு ஆள் நியமிச்சிரு. உடனே அவங்க கேட்டதுல நமக்கு ஆதாரம் இல்ல, இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் நியமிக்கிறான். இன்னல்லாஹ கது பாசலக்கும் தாலூத் மலிக்கா, தாலூத் என்பவரை அல்லாஹ் வந்து உங்களுக்கு மன்னரா நியமித்து விட்டான். நாடுதான், அவர் ராஜா தான், இது ஒரு தனி கவர்மெண்ட் தான், போங்கடா இப்ப. அப்ப அந்த நபி கேட்கிறாரு, ஏண்டா நாங்க யுத்தம் கடமைண்டானவன பின்வாங்க மாட்டீல அப்படி நபி கேட்கிறாரு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மாலனா அல்லா நுகாத்தில பி சபீலில்லா கது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்க வீடு வாச பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டு விரட்டப்பட்டிருக்கும் பொழுது நாங்க எப்படி ஏத்து ஃபைட் பண்ணாம இருப்போம், எடுத்து விட்டாங்கல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றான். பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பாதிக்கப்பட்டாங்க, திருப்பி அடிப்பதற்கு அவ்வளவு நியாயமும் வந்துருச்சு, வீடு வாசல்லாம் பறிக்கப்பட்டு போச்சு, ஆனாலும் யுத்தம் செய்யல. அவங்க என்ன கேட்கிறாங்க? யுத்தம்னா நாடுன்னு அறிவிக்கப்படணும், நாடுதான் யுத்தம் செய்யணும். நபியின் தலைமையில் இருக்கிற ஒரு குழு கூட யுத்தம் செய்ய முடியாது. நபி இருக்கிறார், நியாயம் இருக்கிறது, குழு இருக்கிறது, அந்த ஜிஹாது செய்வதற்கான வீரம் இருக்கிறது, ஜிஹாது டிக்ளேர் பண்ண முடியாது. ஜிஹாது என்று யுத்தம் அறிவிப்பதாக இருந்தால் ஒரு நாடு அறிவிக்க வேண்டும். நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கிறதுக்கு பேர் தான் யுத்தமே தவிர 10 பேருக்கும் இன்னொரு 10 பேருக்கு நடந்தா அதுக்கு பேர் கலவரம் தான், அதுக்கு பேர் யுத்தம் நம்மளே சொல்ல மாட்டோம், நம்ம பாஷையிலையும் சொல்ல மாட்டோம். ஜிஹாது என்ற யுத்தம் நடப்பதாக இருந்தால் இரு நாடுகளுக்கு மத்தியில் தான் நடக்க வேண்டும். அதுல ஏன் அப்படி இஸ்லாத்துல சொல்லி இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நாடுன்னு நான் இதை அறிவிச்சுக்கிட்டேன்னு சொன்னா இது என்னுடைய பாதுகாக்கப்பட்ட எல்லையாகிவிடும், இது உள்ள அர்த்தம் வரமாட்டான். நான் என்னுடைய நாடுன்னு சொல்லி
அது ஒரு குட்டி நாடா கூட இருக்கலாம், இலங்கையா கூட இருக்கலாம், ஒரு மாலத்தீவு மாதிரி சைஸ் கொண்டதா கூட இருக்கலாம். அது ஒரு தனி நாடு என்று சொன்னா தொண்டியில உளவு பார்க்கிற அதிகாரிகள் மாலத்தீவுல பார்க்க முடியுமா? பார்க்க இயலாது. ஏன்? அது வேற நாடு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்றான். அப்ப நாடு என்ற ஒரு டிக்ளேர் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் உள்ளுக்குள்ள வெப்பன்ஸ் ரெடி பண்ண முடியும், ஆயுதங்கள் பண்ண முடியும், பீரங்கிகள் செய்ய முடியும், ஏவுகணைகள் தயாரிக்க முடியும், துப்பாக்கி தொழிற்சாலை ஒரு பக்கம் வைக்க முடியும். நீ வீட்டு கட்டுச்சோத்து பெருசாலி மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து செஞ்சுக்கிட்டு சொன்ன நீ போய் ஒரு ஓட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வருவ, நாளைக்கு தூக்கிட்டு போயிருவான். நீ என்ன பண்ணிடுவேன்? என்ன என்ன பண்ண ஏழு புசு புசுன்னா ஏதாவது பண்ணுவியா? நீ அப்படி வந்துருச்சுன்னா வச்சுக்கிருவோம். நீ என்ன பண்ண ஏழுன்னு நினைக்கிற? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், அடே இந்த கிறுக்குத்தலம் பண்ணிவிடாது, ஏடா நாடு டிக்ளேர் பண்ணிடுத்த முத ஒரு வாழ முடியாத நிலை முத உனக்கு உண்டாகணும். ரெண்டாவது இடத்த காலி பண்ணி வேற இடத்துல போய் அசம்பிள் ஆகணும். மூணாவது அதை ஒரு நாடு என்று டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு ஒரு மன்னர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு பிறகு வாடா இப்ப வாடா அப்படின்னு சொன்னீங்க சொன்னா வெப்பன்ஸ் தயாரிக்க முடியும். உங்களுடைய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பின்னாடி விட்டுட்டு முன்னாடி நெஞ்ச நிமித்தி அவங்கள தாக்க முடியும். உள்ளுக்குள்ள கலந்துக்கிட்டு நான் ஜிகா செய்ய போறேன் அறுவாளை தூக்கிட்டு வெட்டிட்டு ஓடியாந்துறான். 2 பேரை வெட்டிட்டு வருவான். அவன் அறுவாளை தூக்கிட்டு நீங்க 20 பேர் வெட்டிட்டு போயிடுறான். ஏன்டா இதுக்கு எதுக்குடா உண்டாக்குனீங்க கேக்குறேன். எதுக்கு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கூட்டத்தை உண்டாக்க? பாதுகாக்கத்தானே. பாதுகாக்கன்னு போய் தலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் 200 மடங்கு. கோத்ராவுல ரயில எரிச்சாங்க. அது எரிச்சது யாரு? நம்ம இல்லங்கிறதுக்கு இப்ப பொறுப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, முஸ்லீம் செய்யலங்கிறதுக்கு. ஆனாலும் முஸ்லீம் தான் செஞ்சான் அப்படின்னு பரவுன வதந்தி, 57 பேரை எரிச்சு விட்டாங்க என்று பரவுன வதந்தி என்ன விலை கேட்டது? ஏன்டா இதுக்கு எதுக்குடா உண்டாக்குனீங்கன்னு கேக்குறேன். எதுக்கு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான கூட்டத்தை உண்டாக்க? பாதுகாக்கத்தானே. பாதுகாக்கன்னு போய் தலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் 200 மடங்கு. கோத்ராவுல ரயில எரிச்சாங்க. அது எரிச்சது யாரு? நம்ம இல்லங்கிறதுக்கு இப்ப பொறுப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, முஸ்லீம் செய்யலங்கிறதுக்கு. ஆனாலும் முஸ்லீம் தான் செஞ்சான் அப்படின்னு பரவுன வதந்தி, 57 பேரை எரிச்சு விட்டாங்க என்று பரவுன வதந்தி என்ன விலை கேட்டது? அது கொடுத்த விலை என்ன? 57 பேரை நீங்க எரிக்கல, நீங்கள் எரித்தீர்கள் என்று பரப்பப்பட்ட பொய் பிரச்சாரத்தினாலேயே அதுபோல பல மடங்கு 5000 பேரை கொடுத்திருக்கிறீங்க. 57 பேருக்காக வேண்டி நீங்கள் கொடுத்தது 5000 பேரை பறி கொடுத்தீர்களே. இதுதான் நெசமா கொளுத்தினாலும் நடக்கும், கொளுத்தாம இருந்தாலும் அதான் நடக்கும். நிசமாக போய் 10 பேர் கொளுத்திட்டு வந்தாலும் நீ 10 கொளுத்தினா 1000. இதுக்கு என்ன முடிவு? இந்தியாவில் முஸ்லிமே இருக்கக்கூடாதான் முடிவு. இதனுடைய முடிவு எங்க போய் நிக்கும்? இது உனக்கே அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீ ஏன்டா கையில் எடுக்கிற? இது தாவா நாடு. இங்க உன்னுடைய வேலை எல்லாம் இன்னைக்கு காலையில் செஞ்ச அந்த வேலை தான். அந்த வேலை அந்த மக்களுக்கு சுன்னியா? நீ நான் கேட்கிறேன், சுன்னியா? எந்த நபி சொல்லாமல் ஜிஹாத் பண்ணார்? மார்க்கத்தை சொன்னியா? நீ இன உணர்வுல சண்டைக்கு போற. இன உணர்வு. ராமகோபால் இஸ்லாத்தை எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னீங்களா? அத்வானிக்கு சொன்னீங்களா? வாஜ்பாய்க்கு சொன்னீங்களா? பெரிய இடத்துல சொல்ல இயலாது. உங்க ஊர்ல எத்தனை பேர் நாளைக்கு அத்வானியா வருவான்? அவனுக்கு சொன்னீங்களா? அத்வானி ஒரு ஊர்ல என்னை மாதிரி உங்களை மாதிரி சாதாரணமா தானே இருந்திருப்பான். அந்த ஊர்ல ஒரு அப்துல் கார் அவனுக்கு சொல்லி இருந்தா அத்வானி வந்திருக்க மாட்டான்ல. வாஜ்பாய் இன்னைக்கு பிரதமராக முன்னாடி அவங்க ஊர்ல தெருவுல இந்த மாதிரி பம்பரம் விட்டு தான் இருந்திருப்பான். அவனோட பலவன ஒரு காதர் பாஜா சொல்லிருக்கலாம்ல. என்னடா உனக்கு இஸ்லாத்தை சொல்லல, எத்தி வைக்கல, அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, இஸ்லாம்ல என்னன்னு தெரியாம இன உணர்வுக்காக வேண்டி மக்களை திரட்டுறதுக்கு பேர் ஜிகாதா? இதுக்கு பேர் ஜிகாது இல்ல. இவன் நேர நரகத்துக்கு போயிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தன் மன் காத்தல யுகாத்திலு அஸபியத்தன் ஹமியத்தன், ஒருத்தன் இனவெறிக்காக யுத்தம் செய்கிறான், ஒருத்தன் லியலாய் கலிமத்தில் தக்கூன கலிமத்தல்லாஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமாதான் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொருத்தன் செய்கிறான். இதில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவன்?